தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ண அவர் விரும்புகிறார். அவர் நம்மோடு கூட உறவாட விரும்புகிறார். அவர் நம்மிடத்துல வந்து வசிப்பதற்கு என்ன காரியத்தை நம்மிடத்துல முதலாவது எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தாள். அந்த அன்பைத்தான் முதலாவது கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அப்புறம் அவருடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும். அவரிடத்தில் அன்பாய் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்கா அவருடைய வசனத்தை நாம கை கொள்ளுவோம். அவர் சொல்றதெல்லாம் நாம கேட்போம். எப்போ? அன்பாய் இருக்கும் பொழுது. ஏன்னா கிறிஸ்துவ வாழ்க்கையே அன்பின் அடிப்படையிலான வாழ்க்கை. அன்பு இருந்தாத்தான் ஒருத்தரை விரும்பி நாம பார்ப்போம். அன்பு இருந்தாத்தான் ஒருத்தரோடு கூட நம்ம பேசுவோம். கல்யாணம் நிச்சயம் ஆனோடனே மணிக்கணக்கா போன் எப்போ கூப்பிட்டாலும் எங்கேஜாவே இருக்கும். அந்த அன்பு என்ன ஆயிடக்கூடாது, குறைஞ்சிடக்கூடாது. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா போன் வரும். ஐயோ கூப்பிட்டாலே அமுத்து, சைலண்ட்ல போடு, பாக்கெட்ல வெய்ய, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஆஃப் பண்ணி போடு போன. அப்ப என்ன ஆகுது? அன்பு குறையுது. ரட்சிக்கப்பட்ட புதுசுல தேவனோடு கூட அந்த அன்பு இருக்கும் பொழுது மணிக்கணக்காக அவரோடு கூட பேசுவோம், மணிக்கணக்காக நம்ம செபிப்போம். காரணம் என்னங்க? அன்பு. கல்யாணமான புதுசுல 6 மணிக்கு வேலை முடிஞ்சது அப்படின்னா அடிச்சு பிடிச்சு 6:30க்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துருவாங்க. காரணம் என்ன? அன்பு. ஒரு 6 மாசம் போகும்போது 7 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் 8 மணி ஆகும். அப்புறம் வீட்டுக்கு போகணுமா, வீட்டுக்கும் ரோட்டுக்கும் நடுவில் போலாமா வேண்டாமா, தூங்குனதுக்கு அப்புறம் போலாமா, இல்ல அவ தூங்கவே மாட்டாளோ, நம்ம வந்ததுக்கு அப்புறம் நம்மளை ஒரு கை பார்த்துட்டு தான் படுப்பாளோ அப்படின்னு நினைச்சு, அப்ப என்ன ஆகுது? அந்த இடத்துல அன்பு குறையுது. அப்ப அன்பு குறையும் பொழுது எப்படி ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த பிரிவினை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு, எதுக்கு தான் வந்த வாயை திறக்கிறாளோ, கொஞ்சமாவது பேசாம இருக்க மாட்டையா, எதுக்கு தான் வாயை திறக்கிறாளோ தெரியல. காரணம் என்ன? அன்பு குறைந்து விட்டது. அப்ப அன்பு குறைஞ்சது அப்படின்னா அந்த நெருக்கம் குறைகிறது, டிஸ்டன்ஸ் குறைகிறது. மனைவியோடு கூட செலவிடுகிற நேரத்தை அன்பு குறையும் பொழுது குறைத்துக் கொள்கிறார்கள். கணவனோடு கூட செலவிடுகிற நேரத்தை அன்பு குறையும் பொழுது குறைத்துக் கொள்கிறார்கள். அதே போலத்தான் உங்க ஜெப நேரம் குறையுதா, வேத வாசிப்பு குறைகிறதா, கர்த்தர் மேல வச்சிருக்கிற அன்பு குறைகிறது. சபை கூடுதலை விட்டு விடுகிறீர்களா, தேவன் மேல வச்சிருக்கிற அன்பு குறைகிறது. அப்ப அவரிடத்துல அன்பா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அவரோடு கூட நெருங்க அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிவோம். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தருவார். ஏன்னா அவர்களே அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தோம்னா அவரே நம்ம கிட்ட வந்துடுறார். ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம்.